என்னது, அவர் வர போறாரா? போச்சு, இந்த கபீரால நம்ம எல்லாரும் நாசமா போக போறோம். விக்ராந்தின் தந்தை வரும் செய்தியை கேட்டு நிக்கில் நடுங்கத் தொடங்கினார். அவன் மஞ்சித்திடம் கூறினார், சார், பிரியங்காக்கு புரியல. இந்த கபீரம் புதுசு. விக்ராந்த் அப்பா எவ்வளவு ஆபத்தான ஆளுன்னு இவனுங்களுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே. போன முறை நடந்ததை மறந்துட்டீங்களா? எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு போலீஸ்காரர் விக்ராந்த் மேல கைய வச்சதுக்கு உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவரை நிர்வாணமாக்கி கடத்தெருவுல சுத்த விட்டாங்க. இந்த முறை நிர்வாணமாக்க மாட்டாங்க. கபீரை வெட்டி துண்டு துண்டாக்கி டெல்லியில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புவாங்க. அதே வேளையில் விக்ராந்தின் தந்தை காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார். எந்த அறிவு கெட்டவன் என் பசங்களை லாக்அப்ல போட்டிருக்கிறது? சார், நாங்க யாரும் எதுவும் பண்ணல. இவன் புதுசா வந்த ஹவில்தார் கபீர் ஷெகாவத். இவன் தான் உங்க பையனை உள்ள போட்டான். எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். யாரு? கபீர் ஷெகாவத்தா? ஆமா, நான் தான் இவங்களை உள்ள தள்ளினேன். உள்ள இவங்களுக்கு நல்ல பாடமும் கத்து கொடுத்திருக்கேன். கபீர் சார், நீங்க ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி இங்க இருக்கீங்க. என் பசங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ், உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது சார். அப்பா, நீங்க ஏன் இந்த சாதாரண கான்ஸ்டபிள் கால்ல போய் விழுறீங்க? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.